அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் அரசியல் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த நிலையில், வைகோவை இனி பொய்கோ என்றுதான் அழைக்க வேண்டும் என அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. திரு வைகோ காலத்திற்கு ஏற்றதைப் போல அரசியல் செய்கிறார் என்றுதான் குற்றம் சாட்ட வேண்டியதிருக்கிறது. தொடர்ந்து அவர் தடுமாறிக் கொண்டிருக்கிற போது தொடர்ந்து அவருடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையைத்தான் உருவாக்குவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேடி வந்தார். போயஸ் தோட்டத்தை தேடி வந்தார். மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அவர்களை தேடி வந்தார். தேடி வந்தது வீண் போகவில்லை. அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அவருடைய சின்னமாக இருக்கிற பம்பர சின்னத்திற்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை கிடைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரவு பகல் பாராது கண்டுஞ்சாது கடமையாற்றி அந்த வெற்றியை அவருக்கு ஈட்டி தந்ததை அவர் மறந்துவிடக்கூடாது. தற்போது அவர் வயது முகிந்த காரணத்தினால், அவர் ஏதோ ஞாபக மறதியின் காரணத்தினாலும் அவர் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே வைகோவை இனிமேல் பொய்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதை போல இருக்கிறது.